நாட்டின் 14வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணிக்கு நிறைவடைகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அறை எண் 62லும் அந்தந்த மாநில சட்டப்பேரவை வளாகங்களிலும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் மொத்த வாக்குகளின் மதிப்பு 10,98,903 ஆகும். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு வாக்கின் மதிப்பு 708ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான வாக்கின் மதிப்பு அந்தந்த மாநிலங்களின் மக்கள் தொகையை பொறுத்து மாறுபடும். 20ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்று மாலையே முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. தற்போதைய தேர்தலில் மத்தியில் ஆளும் பாஜக சார்பில் பீகார் மாநில முன்னாள் ஆளுநர் ராம்நாத் கோவிந்தும், எதிர்க்கட்சியான காங்கிரஸ் சார்பில் மக்களவையின் முன்னாள் சபாநாயகர் மீரா குமாரும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் கட்சிகளுக்கான வாக்கு சதவீதத்தை எடுத்துக்கொண்டால் அதிமுகவின் இரு அணிகளுக்கும் சேர்த்து வாக்கு மதிப்பு 5.39% ஆகும். ஒடிசாவை ஆளும் பிஜு ஜனதா தளம் கட்சியின் வாக்கு மதிப்பு 2.99%. தெலங்கானாவை ஆளும் தெலங்கானா ராஷ்டிர சமிதி கட்சியின் வாக்கு மதிப்பு 2%. மேலும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் வாக்கு மதிப்பு 1.91%, ஆந்திராவின் எதிர்க்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் வாக்கு மதிப்பு 1.53% உள்ளது. பாஜக கூட்டணியில் இல்லாத இந்த கட்சிகள் ராம்நாத் கோவிந்தை ஆதரிக்க முடிவெடுத்துள்ளன. இதன் மூலம் பாஜக வேட்பாளர் சுமார் 13.82% மதிப்பிலான வாக்குகளை கூடுதலாக பெறவுள்ளார். இந்த கட்சிகள் தவிர பாஜக, சிவசேனா உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வாக்கு மதிப்பு சுமார் 49% வரை ராம்நாத் கோவிந்துக்கு உறுதியாக கிடைக்கும். இதன் மூலம் ராம்நாத் கோவிந்திற்கு சுமார் 63% மதிப்பிலான வாக்குகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.